நான் முதல்ல ஒரு லாரி டிரைவராக இருந்தேங்க. டிப்பர் லாரி ஓட்டிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் பண வசதி வந்தது. ஒரு பெரிய கட்சியில் சேர்ந்தேங்க. அந்த கட்சியில் சேர்ந்த உடனே எனக்கு பெரிய போஸ்ட்லாம் மாவட்ட செயலாளர், பாராளுமன்றத்தில் உறுப்பினர், அப்படியெல்லாம் பதவிகள் தேடி வந்துச்சுங்க. என்னால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு 2 விமானம் தான் வாங்கினேங்க. ஏதோ விமானம் வாங்கி ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் அப்படி ஏதோ சுகஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ரொம்ப கஷ்டந்தாங்க. நான் 2 விமானத்தை வச்சு நான் ஏதோ படாத பாடுபட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. திடீர்னு மத்திய புலனாய்வுத்துறை அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, உனக்கு ஏது 2 விமானம் அப்படின்னு கேட்டாங்க. லோன் வாங்கினேங்க அப்படின்னு. லோன் வாங்கின கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கம்பெனி தாங்க அப்படின்னு. ஏப்பா, இந்த கம்பெனி ஓனரு உன் மகனாச்சே, உன் பையனாச்சே அப்படின்னு கேட்டாங்க. இந்த பாருங்கள், தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் விமானம் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. கடன்காரரை கையை காட்டிட்டேன். அவர் கடன் வாங்கின பின்னாடி தான் தெரியுது எனக்கு, நீங்கள் சொல்லி தான் தெரியுது எனக்கு அவர் பையன் அப்படின்னு. என் பையன்கிட்ட இருந்து நான் கடன் வாங்கி விமானம் வாங்கக்கூடாதா? இதனங்க சட்டமா? இதனங்க புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் என்னை முறைச்சி பார்க்குறாங்க. என் காசையே நான் ஊழல் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி வேறு பேரில் பினாமி பேரில் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் விமானம் வாங்கினேன், கப்பல் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. என் பேர் பாலன். உண்மையிலேயே என் பேர் பாலன் தாங்க. டிஆர் பாலன்லாம் கிடையாதுங்க. வெறும் வே பாலன், அவ்வளோதாங்க. நான் யாரையும் குறித்து சொல்லலைங்க. இது வேற, எனக்கெல்லாம் உயிர் பயம் ரொம்ப அதிகம். அவங்க பாட்டுக்கு என்னைய போட்டு தள்ளிட்டு நாங்கள் தமிழர்களுக்கு விரோதமானவர்களை தாக்கினோம் அப்படின்னு எதையாவது சொல்லுவாங்க. இதை வேற நான் நம்பி என்னையே நம்பி இருக்கக்கூடிய 2-3 ஜீவனையும் நான் இழக்க தயாராக இல்லை இல்லையா? அதனால் கப்பல் வாங்கினதை பற்றி நான் எதுவும் பேசலை. நான் விமானம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு கடன் கொடுத்தது என்னுடைய கம்பெனி அல்ல, என் மகன் வச்சுருக்க கம்பெனி. என் மகன் வச்சுருக்க கம்பெனிக்கு என் மகன் தான் ஓனருங்கிறதே எனக்கு தெரியாது. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.